வணக்கம் 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 உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக்னா நேத்தோட கண்டினியூவேஷன் விளாக் தான். இன்றைக்கி என்னென்னா, நேற்றுக்கு ஈவினிங் ஒரு ஹோட்டல் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அதேவோட பிரான்ச் நம்மளோட கூட்டுத்தாக்கில், வேலூர் கூட்டுத்தாக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நம்மளோட சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். நம்ம வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். அந்த அண்ணா வந்து நம்மளை கூப்பிட்டு பேசினாங்க, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள். ஓரளவுக்கு நான் காட்டுறேன், என்னால் முடிஞ்சுக்கிறேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம அதுதான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி பேசு. சாய் ரெஸ்டாரண்ட்டில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில் டீ, காஃபி, பிளாக் டீ, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, கிரீன் டீ. டிஃபன் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, ஆனியன் தோசை, மசால் தோசை, கீ தோசை, பொடி தோசை, ரவா தோசை, ஆனியன் ரவா, கீ மசாலா, பட்டர் மசாலா. மினி டிஃபன், காலையில் டிஃபன். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்காண்ணா? மார்னிங் ஒன்லி வெஜ் மேம். மார்னிங் மட்டும் வெஜ். ஆஃப்டர்நூன் மீல்ஸு, சிக்கன் கிரேவி, எக் கிரேவி, சிக்கன் ரைஸு, எக் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வெஜ் மீலில் வந்து வெஜ் பிரியாணி எக் மேம், லெமன் ரைஸு, கட் ரைஸு, வெரைட்டி. இந்த சப்பாத்தி ஃபுல்கா அது மாதிரி 3 o'clock மேலே சப்பாத்தி, பரோட்டா, பன்னீர் சில்லி, கோபி சில்லி, மஷ்ரூம் சில்லி, பன்னீர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், சில்லி சிக்கன், லாலிபப்பு, லெக் பீஸு, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு. ஈவினிங் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பட்டர் சிக்கன், சில்லி சிக்கன், கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன், சில்லி சிக்கன், கோபி சில்லி, மஷ்ரூம் சில்லி, பன்னீர் சில்லி, சிக்கன் ரைஸு, எக் ரைஸு, மஷ்ரூம் ரைஸு, பன்னீர் ரைஸு, கோபி ரைஸு, கோபி 65, பன்னீர் 65, மஷ்ரூம் 65, பரோட்டா, சப்பாத்தி, கொத்து பரோட்டா, போட்டி, தலைகறி, ஈரல், ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், பொடி மாசு, ஆல். சரிங்க. காலையில் எத்தனை மணிக்கு டிஃபன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? காலையில் டிஃபன் 6 o'clock மேம் ஸ்டார்ட். 6 o'clock ஸ்டார்ட் ஆகிருக்கு. மினி டிஃபனு, இட்லி இருக்குது, தோசை, பூரி. என்ன டைமுக்கு முடிக்கிறீங்கண்ணா? டைமிங் வந்து 11 o'clock வரையுமா. மதியானம் லஞ்ச் எத்தனை மணிக்கு? 11 o'clock மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 3:30 வரையும் இருக்குமா. சரிங்க. 4 o'clockலேருந்து அதுக்கப்புறம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணும். டின்னர் ஸ்டார்ட் எத்தனை மணி வரைக்கும்? நைட்டில் எத்தனை மணி? 12 o'clock வரையும். 12 o'clock வரைக்கும் இருக்கு. சரிங்கண்ணா. நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்கண்ணா? 4 பிரான்ச் மேம். சரிங்கண்ணா. எங்கெங்கே இருக்குது பிரான்ச்சஸ்? பிரான்ச் ஃபர்ஸ்ட் பிரான்ச் அரப்பாக்கம், 2வது கூட்டாக்கு, 3வது சிஎம்சி, 4வது நந்தியாலமா. சரிங்கண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்கண்ணா? சரிங்கண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் ராஜாம்மா. சரிங்கண்ணா. 2 ஜிஞ்சர் டீ, 1 காஃபி. மேம் என்ன தப்புன்னு சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிக்கலாமா? தோசை, பொங்கல், பூரி, ஆனியன் தோசை, மசால் தோசை, கீ தோசை, பொடி தோசை, ரவா தோசை, ஆனியன் ரவா, கீ மசாலா, பட்டர் மசாலா, மினி டிஃபன், காலையில் மார்னிங் ஒன்லி வைக்கலாம். ஆஃப்டர்நூன் மீல்ஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் ரைஸு, ரைஸ். வணக்கம் உறவுகளே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம சாய் ரெஸ்டாரண்ட். மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. பூட்டுத்தாக்குலேயே 2 பிரான்ச்சஸ். ஒரு பிரான்ச்சஸ் வந்து நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன்ல, அதுதான் பூட்டுத்தாக்கில் இருக்க. சிஎம்சி பக்கத்துலேயே இருக்க, என்ட்ரன்ஸ்லேயே பக்கத்துலேயே இருக்குது சாய் ரெஸ்டாரண்ட் பிரான்ச் இது. நேற்றுக்கு நான் சொன்னது வந்து ரத்னகிரிக்கும் ஆற்காடுக்கும் கீழ்மின்னல் அந்த ஊரில் இருக்கிற ஒரு அதுவும் சாய் ரெஸ்டாரண்ட்டோட இன்னொரு பிரான்ச் அது. அதோட வீடியோ தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு பார்க்கிங் வசதியோட
இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து டீ காஃபிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. ஃபுட்டும் அங்கே இருக்குது. மத்தியானம் லஞ்சு, காலைல டிஃபன், நைட்டு டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு அங்கே கிடைக்கிது. மறக்காமல் நம்ம சாய் ரெஸ்டாரண்ட்டை நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான உணவகம். அது ரொம்ப க்ளீனாக ஒரு நீட்டாக அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் அலாட்டோட நம்ம ஹைவேல போகிற வண்டிங்களும் சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால பேஷண்ட் சாப்பிட்ற அளவுக்கான ஃபுட்டு தான் அங்கே ரெடி பண்ணுறாங்க. சைடு எஃபெக்ட்டோ இல்லை வயிற்றுக்கு எதனா பிரச்சனை வருமோன்ற கண்டிப்பாக அந்த பயம் யாருக்குமே வேணாம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கவங்கெல்லாம் ஹைவேல போகிறவங்களும் ஹாஸ்பிட்டலுக்காக ட்ரீட்மெண்ட்காக வந்தவங்க, அவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஹைவேல போகிறவங்களுக்கும் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்ற அளவுக்கு வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. பார்க்கிங் வசதியோடு இருக்குது. டூ வீலராக இருந்தாலும் சரி, நீங்கள் காரோ எதில் வந்திருந்தாலும் சரி, நம்ம சாய் ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கான ப்ளேஸ் அதிகமாகவே இருக்குது. வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ சுத்தமாக நீட்டாக நடத்துகிறதுக்கு. மீண்டும் இன்னொரு vlogல பார்க்கலாம். நன்றி உறவுகளே.